தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிதுன ராசி மே மாத ராசி பலன். இந்த மே மாதம் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்னென்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உங்களுடைய வயசுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த கிரக நகர்வுகள் கொடுக்கும்? சனி ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துல 15 டேட்டுக்கு மேலே மாறுறார். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அதாவது ராசிக்கு 12 சுக்கிரன், ராசிலே ஜென்ம ராசிலே குரு வேற. இப்போ பயிற்சி ஆக போகிறார். மே மாதம் முடிஞ்சு ஜூன் 2 குருடைய பயிற்சி. நிறைய பேருக்கு குருடைய மாற்றம் இப்போ கிடைக்கும். குரு பயிற்சிக்கு முன்னாடியே தான் அது கொடுப்பார். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்தால், இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி 10 குடைய கிரகம், உங்கள் சுய ஜாதகத்தில் அருமையான இடத்துல இருந்ததுன்னு வச்சிங்களேன், நல்ல நட்சத்திரம், நல்ல கிரக சேர்க்கை, இல்லை சுபகிரக சேர்க்கை, லக்ன சுபரோட சேர்க்கை, அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ முன்னாடியே கொடுத்துரும் அந்த குருவுடைய பலன்கள். அதாவது பயிற்சிக்கு உண்டான பலன்கள் கொடுத்துரும். நிறைய பேருக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது குரு தசையிலேருந்தே ஆரம்பிப்போம். முதல்ல குரு தசை. இந்த மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு தசை அப்படிங்கிறது எப்படி வரும்? இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு தசை அப்படிங்கிறது என்ன வயசில் வரும்? மிருகசீரிடத்துக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் ஒன்று இருக்குது இல்லையா? ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். அதனால் ஒரு சில குழப்பங்கள் வரலாம். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும். இப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்க, 10ஓட தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 10 to 26. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 4 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும். இது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவுடைய தசை வரக்கூடிய வயசு. புனர்பூசத்துக்கு தசாபுத்தி இருப்பு எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆரம்ப தசையே அதுதான். இப்போ இந்த குரு தசை அப்படிங்கிறது 36 வயசுக்குள்ளே தான் வருது. அதிகபட்சமாக 36 வயசு, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க 22 வயசுக்குள்ளே. மிதுன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இன்னொன்று ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், இல்லைனாக்கா புதன், இவங்களே ராசிக்கு வர்றதும் இது எப்படி இந்த மே மாதத்தில் பலன்களை கொடுக்கும்? ஏன்னா நல்ல ஒரு மாற்றங்களாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு படிப்பு ரீதியாக ஒரு சில தோய்வுகளை கொடுத்துருந்தா இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேருக்கு படிப்பு தடைப்பட்டு இருந்தால் அந்த தடைகள் இருக்காது. படிப்பில் ரொம்ப நாளாக டல்லாக இருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன காரணம்னு தெரில. ஒரு சில பேருக்கு தசாபுத்தியை பாதிச்சிருக்கலாம். அது மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சி இருக்கு இல்லையா? இப்போ ஜூன் 2 குரு பயிற்சினாக்கா அதுக்கு முன்னாடி அந்த வைப்ரஸ் எல்லாம் இந்த மே மாதத்தில் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் பிறக்கும், தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. இந்த படிப்பு ரீதியாக உயர் படிப்புக்காக முயற்சி பண்ணுறது, வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறது, அது மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, இதில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் இது. இந்த குரு தசைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிரக நகர்வுகள் கோச்சார ரீதியாக இப்படி தான் இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குரு தசை உங்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10 குடைய கிரகம். இது படிக்கிற காலகட்டத்தில் நல்லது பண்ணுமானா தாராளமாக நல்லது பண்ணும். இவங்க 22 வயசுக்கு மேலே 25 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் குரு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். மற்றபடி குழந்தைகள், அதாவது 22 வயசு வரைக்குமே அவங்களுக்கு அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா? அதாவது குருதசை சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதாவது படிக்கிற காலகட்டத்தில் இருந்தால். ஏன்னா இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய புத்திகள். இந்த மிதுன ராசிக்கு சூரியன், சந்திரன், செவ்வாயெல்லாம் நன்மை செய்யாது. அதனால் அதில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப முயற்சி பண்ணுங்கள். அதிகப்படியாக முயற்சி பண்ணி படிங்க. நீங்கள் மார்க்கெல்லாம் கம்மியாக வருதுன்னா அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, படிப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அதிகப்படியான முயற்சிகளை நீங்கள் போடணும். இப்போ 22 வயசுக்கு மேலே புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது. வேலை ரீதியாக உங்களுக்கு வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், அது மாதிரி வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். அது மாதிரி ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் திருமணம் நல்லாயிருக்கும். திருமணம் கைக்கூடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குரு 2ஆம் இடத்துக்கு போகும்போதே அதுக்கு உண்டான பலன்கள் இந்த மாதத்தில் கொடுக்குறாருன்னா உங்களுக்கு சிறப்பு தான். அருமையான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். திடீர் இடமாற்றங்கள், திடீர் வேலை கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இது மாதிரி நிறைய மிதுன ராசிக்கு காத்துட்ருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. ஏன்னா குருதசை நன்மை செய்யாது தான், இல்லைன்னு சொல்லலை.
இதில் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறீங்க, குரு தசை வந்து 12 வருஷம் முடிஞ்சு 13 வருஷம் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அதில் இருக்கிறவங்க மட்டும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு அவ்வளோலாம் நன்மை செய்யாது. எம்ப்ளாய்க்கு சிறப்பு, ஏதோ ஒரு வேலை அது இதுன்னு போயின்னு இருக்கும். இல்லை வேலை ரீதியாக மேல் அதிகாரிகளோட தொந்தரவு, இல்லைனா மேலே வந்து வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வர்றது, இது மாதிரி கொடுத்து ஆனால் கெடுக்காது. நார்மலாக போகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இது குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. திருமணத்துக்கு நான் சொல்லிட்டேன், திருமணம் அப்படிங்கிறது கைக்கூடி வரும். திருமணத்தில் வந்து இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு பொருளாதார வரவும் உண்டு. நல்ல ஒரு இப்போ வந்து திடீர்னு பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். தேவையில்லாத செலவெல்லாம் கொடுக்கும். அது தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு மட்டும் பார்த்துங்க. சுப விரயம் அப்படின்னாவே வீட்டுக்கு தேவையானது தான் இருக்கும். அடுத்து வந்து சனி தசை. இந்த சனி தசை வந்து மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32 to 51, 10 தசாபுத்தி, அதாவது 2 பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் ஒட்டி இருக்கிறவங்களுக்கு 26 to 45, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 to 39. புனர்பூசத்துக்கு வந்து உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து ப்ளஸ் வந்து 19 வருடம் எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 30 வயசுக்குள்ளே இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது வரும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்லாவே இருக்கும் சனி தசை அப்படிங்கிறது, நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. இப்போ மிருகசீரிடமோ திருவாதிரையும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, வேலையில் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும். நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், குருடைய பயிற்சி இந்த மாதத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதாவது ஏப்ரல் 15 டேட்டுக்கு மேலேயே இப்போ மே மாதத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பார்வையில் இருந்தால், அதாவது புதன் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் வேறு லக்னமாக இருந்தால், அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒன்று சுக்கிரனாக இருந்தால், அப்படி இல்லைன்னாக்கா இந்த புதனாக இருந்தால் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. இல்லைனா லக்னாதிபதியோட பார்வையில் இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல 4ஆம் அதிபதி இருக்கிறான்னு வச்சிங்களேன், இப்போ வந்து உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வேலையில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் கொடுக்குதுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா சனி பகவானுக்கு வந்து பார்வையில் வக்கர கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது சனி பார்வைன்னாக்கா ரிஷபராசியில், இன்னொன்று கன்னிராசியில், தனுசு ராசியில், இந்த 3 இடங்களில் இருக்குது. அதில் தான் சனி நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி. இந்த 4 இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த 4 இடத்துல ஏதோ ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குனாக்கா அதுக்கு உண்டான காரகத்துவம் பாதிக்கும். இப்போ வேலைக்கு உண்டான கிரகமாக இருந்துச்சுனாக்கா வேலை பிரச்சனைக்குள் கொடுக்கும். தொழில் ரீதியான கிரகமாக இருந்துச்சுனாக்கா தொழில் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கும். இல்லை உங்களுக்கு செவ்வாயோ இல்லை வந்து சுக்கிரனோ அப்படி இல்லைனாக்கா குருவோ அங்கே இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது எல்லாமே பார்த்துக்கணும். இது தவிர்த்து வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சனி தசை இந்த ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். மிதுன ராசிக்கு அருமையான தசை அப்படின்னாக்கா சனி தசை. முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கும். பின்னாடி 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இந்த ராசிக்கு பகை கிரகங்கள். அவங்களாம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும் இந்த மாதத்தில். இது எப்பவுமே சொல்கிறது தான். ஏன்னா இதில் வந்து ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த சூரியன், சந்திரன்லாம் வந்து சனி பார்வையில் மாற்றாங்க. இப்போ வந்து யாருக்காவது பணம் வரணும்னா இப்போ பணம் வரும். அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பணம், கொடுத்து வராமல் இருக்கு இல்லையா அந்த பணம், இல்லை வருமானம் இல்லாமல் இருக்கிறீங்களா, இப்போ வருமானம் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பார்வையில் இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாட்டுது. முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். வேலை ரீதியாக ஏதாவது முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த வேலை ரீதியான எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். இப்போ வேலை முயற்சிகள் எடுக்கலாம், இடமாற்றத்துக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த மாதத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. குருடைய பயிற்சி இந்த மாதத்துலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி தசையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும்னா நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும், சொல்ல முடியாத கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். அதுலேயும் சனி தசை ஆரம்பிக்கும் போது அந்த கோச்சார சனி மறையக்கூடாது. கோச்சார சனி மறையாமல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதாவது ஒரு 4ஆம் இடத்துல இல்லை 3ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுனாக்கா பரவாயில்ல, உங்களுக்கு தசை நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சனி தசை ஆரம்பிக்கும் போது 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தான்னு வச்சிங்களேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அந்த அஷ்டம சனி கூட ஓரளவுக்கு நல்லா இருந்து அஷ்டம சனி விடுதலையான பிறகு தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இது எல்லாமே அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வரும். அவங்களாம் வந்து தொழிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்
ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கணும்னு எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய வலியும் வேதனையும் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இந்த கஷ்டத்தில் நம்ம அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி இருந்தால் இது இருக்குது இப்படி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா இந்த சனி தசை முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிச்சுன்னா பின்னாடி 9 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 20 வருஷமாக நல்லது பண்ணுறது உண்டு. ஆனால் ஒரு பக்கம் பண வரவு, அது அரசியல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் அரசாங்கத்தில் எல்லாருக்குமே வந்து அவங்களும் சனி தசையில் இருப்பாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரோ இல்லை எதிர்த்த வீட்டுக்காரோ இல்லை பக்கத்து தெருவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் சனி தசையில் இருக்காரு, அவனு அரசியலில் இருக்காரு, அவர் வந்து ரொம்ப நாளாக சம்பாதிச்சிட்டு இருக்காப்புல, நல்ல கோடீஸ்வரனாக இருக்காப்புல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் வச்சுருக்கோம். ஏன்னா முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும் இந்த ராசிக்கு. பின்னாடி வரக்கூடிய 9 வருஷமும் அவருக்கு வந்து நிறைய பண வரவு கொடுக்குது, நிறைய எல்லாமே கொடுக்குது அப்படின்னாக்கா அது கர்ம அடிப்படையில் அவருக்கு வந்து ஏதோ ஜாதக அடிப்படையில் அந்த பதவி எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இருக்கும். அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ராசி மட்டும் இல்லை, எந்த ராசிக்குமே அதை எடுத்துக்கலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது வெளியே தெரியாமல் இருக்கும். அதாவது பிள்ளைகள் வழியில், வாரிசுகள் வழியில் நிறைய ப்ராப்ளம். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் கோர்ட்டு கேஸுன்னு போய் மொத்தமாக லாக் ஆகுங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே அதுக்குண்டானது இருக்கும். அதுக்குண்டானதை சனி பகவான் கொடுத்துட்டே வரும் எல்லாரையுமே. ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லது செஞ்சிடும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே கெடுதல் செஞ்சிடும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க சனி தசையில், ரொம்ப பாடப்படுவீங்க. ஆனால் உங்களுடைய வாரிசுகள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க. ஏதோ படிப்பு நல்லா போயிட்டுருக்கோம், அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அது மாதிரி தான் வைக்கும். எல்லாரையுமே கெடுத்து விட்றாது சனி. அதனால் சனி தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்தது இந்த காலகட்டத்தில் நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். அடுத்து வந்து புதன் தசை. புதன் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். திருவாதிரைக்கு வந்து முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னா 51 to 68, 10 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 45 to 62, 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 40 to 57, புனர்பூசத்துக்கு 30 to 47. இந்த புதன் தசை அப்படிங்கிறது, புதன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி. இப்போ சனி தசைக்கு சொன்ன மாதிரி நான் புதன் தசைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா புதன் ராசிக்கு 4 கூடையவர், ராசி அதிபதி. நல்ல அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பயிற்சியாக போகிறார். அதனுடைய மாற்றம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று, இப்போ சனி பார்வையிலே சுக்கிரன் சூரியன் எல்லாம் பார்வைப்படும் போது உங்களுக்கு பண வரவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அந்த சனி பார்வையில் படக்கூடிய கிரகமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பகை கிரகங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. புதனே இருக்கார், பகை கிரகம் இல்லை, தசா நடத்தக்கூடிய கிரகமே இருக்கார். இப்போ வேலையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும், இடமாற்றங்களை கொடுக்கும். இன்னொன்று, நல்ல வேலை போயிட்டுருக்கு, இடம் மாறுவீங்களான்னு கேட்காதீங்க. நல்லாயிருக்கும், அந்த வேலை நல்லாயிருக்கும், நல்லபடியாக போகும். இந்த மாதத்தில் ஒரு மாதத்தில் என்ன நடந்துட்டு போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு மாதத்தில் ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைக்கும். ஒரு 15 டேட்டுக்கு மேலே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேலையில் பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துங்க. தொழிலில் வருமானம் இல்லை, இப்போ வருமானம் வரும். எல்லாமே பாசிட்டிவ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, அந்த சனி பார்வையில் படக்கூடிய கிரகங்கள் கண்ட்ரோல் பண்ணும். இது மெயினாக வந்து பகை கிரகமாக எடுத்துக்கிட்டால், ஏன்னா விரய ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ பகை கிரகமாக இருந்தால் நன்மை செஞ்சிடும் இந்த சனி பகவான். தசாபுத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அதையும் நம்ம பார்த்துக்கணும் மெயினாக. இன்னொன்று வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்தான்னு வச்சுக்கலாம், படாத பாடுபட்டுன்னு வருவீங்க. லக்னத்துக்கு யோகரா இருந்து வக்கரமானால் இன்னும் ரொம்ப மோசமாக கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இது மாதிரி நபர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது, இது வந்து கஷ்டம் தானே, கஷ்டப்பட்டு தானே வருவீங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகும். இந்த குரு பயிற்சி கை கொடுக்கும். சனி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது, நார்மலாக போகும். இந்த மாதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வரக்கூடியது கேது தசை. கேதுக்கு வந்து நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. அதாவது மன அழுத்தத்தில் இருந்து இதுக்கப்புறம் மன அழுத்தம் இருக்காது. இந்த குரு பயிற்சிங்கிறது நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள். அது மாதிரி வேலை வாய்ப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் உயர் பதவி அது மாதிரிலாம் கிடைக்கும், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது கேது தசை அப்படிங்கிறது என்னென்னா புனர்பூசத்துக்கு 47லேருந்து 54 வரைக்கும் வரும். அடுத்து வந்து சுக்கிரதசை. சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 5 கூடையவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, விரையாதிபதி. சிறப்பு, விரயத்திலே இருக்கார் அவர். உங்களுக்கு நல்ல ஒரு சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும், சுப விரயங்களை கொடுக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது மாதிரி சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு சிறப்பான பலன்களை இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்க பார்க்க போகிறீங்க. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். நன்றி.